ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து கவுன்சிலிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணுமா? அல்லது வந்து ஜெராக்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு போகணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுன்சிலிங் இது மாதிரி நிறைய கொஷின் கேட்டது. கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும்? டேட் வந்து எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம். ஸோ மினிமம் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளார நமக்கு வந்து வந்துடும். ஸோ எதிர்பார்க்க கூட முடியாது. நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் இந்த மாதிரி கூட நமக்கு வந்து டேட் வந்து சொல்லலாம். இனிமே எப்போ வேணாலும் சொல்லலாம். அதனால் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ரெடி பண்ணி வச்சிங்க. என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரிஜினல். ஸோ நம்ம வந்து சிவிக்கு போயிருப்போம். சிவி எப்போ நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அதோட ஒரிஜினல்ஸ் நம்ம சப்மிட் பண்ணது பார்த்தீங்களா, அதோட ஒரிஜினல்ஸ் வந்து தனியாக வச்சுங்க. ஏன்னா நமக்கு வந்து சிஓ ஆஃபீஸில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுவோம். அங்கேயுமே நம்மளுடைய ஒரிஜினல்ஸை ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அங்கே வந்து வெரிஃபை பண்ணி ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கூலில் அவங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே என்ன பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். இது எல்லாமே சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வந்து சப்மிட் பண்ணி மறுபடியும் நமக்கு சிஓ ஆஃபீஸ்க்கு வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் சரிங்களா கவுன்சிலிங். அதேமாதிரி கவுன்சிலிங் எங்கே நடக்குன்னா மோஸ்ட்லி சென்னையில் தான் நமக்கு வந்து நடக்கும். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. மினிமம் 3 டேஸ் இருக்கும். ஒரு சில டைம் 2 நாள் ஸ்பேஸ் இருக்கும். சொல்லிவிடுவாங்க நாளைக்கு எல்லாமே வந்துடுங்க இந்த டைமிங்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க. நம்ம கால் பண்ணால் உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிடி செலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு கவுன்சிலிங்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாமே கிளம்பி போனாங்க. அதனால் உங்களோட டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுங்க. எப்போ வேணாலும் நமக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, எடுத்து வச்சுங்க. அதுக்கடுத்து நீங்கள் சிவி அப்போ என்னென்ன கொடுத்தீங்களோ 10th 12th அதுக்கடுத்து டிகிரி இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் என்னென்ன சிவி எப்போ கொடுத்தீங்களோ அதேமாதிரி டிகிரியில் ப்ரொஃபஷனல் கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலு, அதுக்கடுத்து பிஜியில் ப்ரொஃபஷனல் அண்டு டிகிரி எது கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான். அதேமாதிரி பிஎட்டில் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அது. ஸோ எல்லாமே ஈவன் நீங்கள் வந்து அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கூட அதோட ஜெராக்ஸ் தான் சரிங்களா. எல்லாமே ஜெராக்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, எடுத்து வச்சுங்க. மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 செட்டாவது தேவைப்படும் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து கவுன்சிலிங் நடக்கிற இடத்துல ஒரு செட்டை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து சிஓ ஆஃபீஸுக்கு சரிங்களா. சிஓ ஆஃபீஸில் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ஓனாக உங்களுடைய காப்பிக்கு ஒன்று வச்சுங்க. மினிமம் எது ஜெராக்ஸ் போட்டாலும் ஒரு 5 காப்பி இந்த மாதிரி போட்டு வச்சுங்க. கூடவே ஒரிஜினல் ஒரு செட்டு வந்து வச்சுருங்க. இன்னும் ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2 செட்டு கேட்பாங்க. ஸோ ஆஃபீஸ் காப்பிக்கு ஒன்று வச்சுக்கிறதுக்கு ப்ளஸ் இன்னொன்று ரெஃபரன்ஸுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து அடிக்கடி உங்களை கூப்பிட முடியாமல் இருக்கும் எஸ்ஆரில் என்ட்ரி பண்ணுறதுக்கு. அதனால் நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதேமாதிரி இன்னும் ஒரு சில பேர் வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க. கவுன்சிலிங் நடந்தால் அப்பயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கூல் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அதில் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில டைம் கவுன்சிலிங் வந்து 2 நாள் கூட நடக்கும். நிறைய கேண்டிடேட் இருந்தால் 2 நாள் கூட வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரியான டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 27 எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள் அல்லது 28 இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். அதாவது நாளைக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி. ஒருவேளை 27 இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸட் டேட் சொல்லி எல்லாமே ஒரே டைமில் வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அப்பயே எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ கவுன்சிலிங் டைமில் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு போய்டும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸு மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து எல்லாமே அங்கே வந்துடும். நம்மளுடைய எம்எஸ் தான். இனிமேல் எம்எஸில் நம்மளுடைய இதெல்லாமே ஆட் பண்ணுறாங்க. அதில் தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்கும். அதில் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா. மற்றபடி புதுசாக எதுவும் நீங்கள் வந்து தர மாதிரி இருக்காது. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு எதாக இருந்தாலும் சரி ஏற்கனவே நீங்கள் சிவி அப்போ சரிங்களா நீங்கள் எல்லாமே போயிட்டு வந்துருக்கீங்க. சிவி அப்போ என்னென்ன கொடுத்தீங்களோ அதுதான் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி நியூவாக எதுவும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதேமாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நமக்கு வந்து அப்டேட்டட் நியூஸ் வந்து வரும். அதுமாதிரி பிடிஎஃப் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் வந்து ஷேர் ஆகும் சரிங்களா. நான் வந்து ஷேர் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மற்ற எதனாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியம் என்ன அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் ரெடி பண்ணி வச்சிங்க சரிங்களா. எப்போ வேணாலும் நமக்கு வந்து என்ன பண்ணலாம், கவுன்சிலிங் கூப்பிடலாம். ஸோ இனிமேல் இதை பற்றி நீங்கள் வந்து பதட்டப்படவே தேவையில்லை. நமக்கு இனிமேல் போஸ்டிங் வந்து எடுக்க போகிறோம், எந்த ஸ்கூல் செலெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் மைண்டு. ஸோ அதையுமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம இந்த ஊரில் இந்த ஸ்கூல் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேக்கன்சி லிஸ்ட்டு கையில் வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 10 to 20 ஸ்கூல் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, செலக்ட் பண்ணி வச்சிங்க.
ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் இருக்காது. வேறு டிஸ்ட்ரிக்ட் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஜியில் மோஸ்ட்லி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சொந்த டிஸ்ட்ரிக்கு அடுத்த கவுன்சிலிங் வந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே வந்து இப்போ நாமக்கல், சேலம் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தருமபுரி இதெல்லாமே ஏன்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும். நாகப்பட்டினம் இதெல்லாமே வேக்கண்ட்டு எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். கடலூர், மயிலாடுதுறை எல்லாமே வேக்கன்சி வந்து என்ன பண்ணுன்னா இருக்கும். ஸோ வேக்கன்சியோட டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிச்சின்னா உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தகவல் சொல்லுவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது கவுன்சிலிங் சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.